பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $78,141 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா ப்ரைஸு 80,600க்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் அகெயின் ப்ரைஸு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஆல்ரெடி வந்து இந்த ரெட் கலர் லைனாக வரைஞ்சிருப்பேங்க. ஸோ இந்த ரெட் கலரோட லைனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000. இந்த 78,000ல் தான் ப்ரைஸு தற்போதைய வரைக்கும் சஸ்டெயின் ஆகி நிற்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் ஓகேங்களா, இந்த வார கேண்டலோட க்ளோஸ், இந்த வார கேண்டலோட க்ளோஸ்ன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டலோட க்ளோஸ் தான் இந்த வாரத்தோட க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் இன்னைக்கு கேண்டலோட க்ளோஸ் தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே மாதிரி. ஓகேங்களா? பிட்காயின் வந்து வர்வாசாவா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டலோட க்ளோஸில் தான் புல்லிஷா இல்லை பேரிஷா அப்படின்றது தெரியும். ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கோட கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 78,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இது பக்கா வந்து பேரிஷ் கிட்டத்தட்ட இது வந்து பேரிஷ் மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா வீக்லி கேண்டல் என்ன பண்ணியிருக்கணும் பார்த்தீங்களா, வீக்லி கேண்டல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே கேண்டல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டா இது வந்து ஒரு பேரிஷ் சைன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து ஃபால் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து இருக்க டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73,000 70,000 இதுதான் அடுத்து இருக்க டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவும் ஸ்ட்ராங்கானு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஒன்று போயின்னு இருக்குது. சரிங்களா? இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட டிமாண்ட் ஏரியா, இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட இந்த பேஸோட லைன் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் லைனை டச் பண்ணும். ஓகேங்களா? இந்த பேஸ் லைனை டச் பண்ண பிறகு இது பிரேக்கும் ஆகி வரலாம், இல்லைனா இங்கேருந்து குட்டியாக பவுன்ஸும் ஆகலாம். சரிங்களா? ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த கேண்டல் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைக்கு மேலே போயிட்டு ஃபேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பிரேக் அவுட் மாதிரி ஆகிட்டு அடுத்த கேண்டலே நம்மளுக்கு பேரிஷ் கேண்டலாக வருதுன்னா அது ஃபேக் அவுட். ஓகேங்களா? ஸோ ஃபேக் அவுட் மாதிரி ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாகவே தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு விக் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ அப்போது இந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த வீக்லியில் வந்து இந்த பியரிஷ் ஃப்ளாக் மாதிரி ப்ளே அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துடும். ஓகேங்களா? அப்போ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அகெயின் ஒரு புஷ்ஷு திரும்ப இந்த லோ உடச்சி ப்ரைஸ் கீழே வரும். சரிங்களா? ஸோ அதனால் இன்னையோட கேண்டலோட ப்ரைஸிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். க்ளோசிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இன்னையோட கேண்டலோட க்ளோஸ் வந்து இந்த 78,000க்கு கீழே வந்ததுன்னா பியரிஷ் மோடுக்கு ப்ரைஸும் மாறிடுச்சு. ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா 78,000க்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ஓகேங்களா, 78,000க்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா இதுதான். ஓகேங்களா? ஒருவேளை 78,000லேருந்து 78,600 ஓகேங்களா, இந்த ரேஞ்சு 78,000லேருந்து 78,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேரிஷ் தான். 78,000 கீழே வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான பேரிஷ். சரிங்களா? ஆனால் 78,000லேருந்து 78,600க்குள்ளே க்ளோஸ் வச்சுதுன்னா இது வந்து பியரிஷோட ப்ராபபிலிட்டி 70%. ஓகேங்களா? ஆனால் புல்லிஷோட ப்ராபபிலிட்டி ஒரு 30% கிட்டே இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுவே பிடிசி நம்மளுக்கு ஒரு 78,600 ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 78,600க்கு மேலே கேண்டலை க்ளோஸ் வச்சுதுன்னா 78,600க்கு மேலேயும் சரி இல்லை 79க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்த வாரம் பெரிய கேண்டல் வந்து ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா? அடுத்த கேண்டல் வந்து பெரிய கேண்டல் வந்து புல்லிஷ் கேண்டலாக ஷூட் அவுட் ஆகும். அதே நம்மளுக்கு 78 கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலாக ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுவே நம்மளுக்கு 78லேருந்து 78,500 ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் வச்சுதுன்னா திரும்பவும் அடுத்த வாரமாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். பட் அது பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே ஒரு விக் வச்சு ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ 3 விதமான ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு இந்த வார கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுது, அதாவது இன்னைக்கு கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுது, இன்னைக்கு கேண்டலோட க்ளோசிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5:30க்கு. ஓகேங்களா? ஸோ காலையில் 5:30க்கு வந்து இந்த வாரத்தோட கேண்டல் க்ளோஸு. அந்த க்ளோஸ் எப்படி நடக்குதுன்றது பொறுத்து தான்
நம்ம அடுத்த வாரம் என்ன மாதிரி ஃபார்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குன்றது தெரியும். ஓகேங்களா, ஒரு பெரிய புல்லிஷா இல்லைனா பியரிஷா அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து இத்தீரியமும் கேட்டிருந்தாரு. ஸோ இத்தீரியம் என்ன பிடிசியாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80,600க்கு மேலே போயிட்டு ஓரளவுக்கு மார்க்கெட் நின்று அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே வந்திருக்கு. ஆனால் இத்தீரியம் கதை என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, ஸ்டில் நவ் இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸாக வந்த ஒரு ஹையே பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு நிமிஷங்க. ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்த ஹை, அதாவது 2460 அந்த ரேஞ்சு பக்கம் போகாமல் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆகினிருக்கு. சரிங்களா, ஸோ அப்போது இத்தீரியம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ரொம்ப வீக்காக தான் இருக்குது. சரிங்களா, ஆனால் இன்கேஸ் பிட்காயின் நம்மளுக்கு வந்து 78,500க்கு மேலே போய் கட்டாய் க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் 78,600க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுங்களேன். இத்தீரியமில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த கேண்டல் பாருங்கள். ஒரு நிமிஷம். மண்டே 13th April 2026 இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேண்டலோட ஹையோ லோ ரேஞ்சுக்குள்ளே தான் 1 2 3 3 வாரம் ட்ராவல் ஆகுது. இந்த வாரத்தோட ஹை அண்ட் லோ ரேஞ்சுக்குள்ளே தான் 3 வாரம் ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த வாரம் தான் என்ன பண்ணியிருக்கு, இதோட லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த வாரம் தான் நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா, இப்போது இந்த வாரம் என்ன பண்ணிச்சுன்னா இந்த 3 ரேஞ்சுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸையும் மொத்தமாக ஹண்ட் பண்ணிட்டான். பிடிசி நம்மளுக்கு 78,500க்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது இத்தீரியமும் நம்மளுக்கு 230க்கு மேலே க்ளோஸ் வச்சான்னு வச்சுக்கோங்களேன். பிடிசி இத்தீரியம் வந்து 2230க்கு மேலே க்ளோஸ் வச்சான்னா அப்போ இங்கேருந்து அகெயின் இவன் புஷ் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த கேண்டலோட ரேஞ்சு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு வந்துட்டு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை அடிக்கிறதுக்காக வருவான். ஓகேங்களா, இது வந்து பிடிசியும் கீழே விற்கி விட்டு மேலே ஏந்து போய் க்ளோஸ் வைக்கணும். இத்தீரியமும் கீழே விற்கி விட்டாச்சு, ரெண்டுமே கீழே விற்கி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன நம்மளோட ரேஞ்சுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். அந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சோன்னா இத்தீரியமும் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் ஈவெண்ட்டாக மாறும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பிடிசி நம்மளுக்கு 80,600க்கு மேலே ஒரு ரவுண்டு போயிட்டு ஓரளவுக்கு சஸ்டைன் ஆக முடியாமல் கீழே வந்துட்டான். ஆனால் இத்தீரியம் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ப்ரைஸே டச் பண்ணவே இல்லை. ஸோ அப்போனா என்னென்னா பிடிசியை கம்பேர் பண்ணும் போது இத்தீரியம் வந்து ஸ்டில் வீக்காக தான் இருக்குது. சரிங்களா, ஸ்டில் நம்மளுக்கு வீக்காக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பிடிசி நம்மளுக்கு 77,000க்கு கீழே கேண்டலை க்ளோஸ் 78,000க்கு கீழே கேண்டலை க்ளோஸ் வைக்கும் போது இத்தீரியமும் நம்மளுக்கு 2170 ஓகேங்களா 2170க்கு கீழே கேண்டலை க்ளோஸ் வச்சுட்டானா ரெண்டுமே வந்து பியரிஷ் மோடு ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டலு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கேண்டலோட க்ளோசிங் இன்னைக்கு கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ளோசிங்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ண போகுது அடுத்த ஃபர்தராக வந்து புல்லிஷ் ஆக போதா இல்லைனா பியரிஷ் ஆக போதான்றது. ஓகேங்களா, ஸோ பிடிசியும் சொல்லிட்டேன், இத்தீரியமுக்கும் சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட், ஓகேங்களா. ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே வந்து ஹைப் பட்டன் அனுப்ப சொன்னேன், ஹைப் பட்டன் வந்து யாருமே அமுக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் அந்த ஹைப் பட்டனை வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹைப் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஹைப்புன்னு இருக்கும், அந்த ஹைப்பை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட ஹைப் யாருமே கிளிக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஹைப்பை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ரைட், ஓகே. ஸோ கடைசியாக டிஸ்டம் மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஒரு ஓன் லைசன்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.